கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகம புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை நாம் வாசிக்கும்போது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பூமியிலே இந்த மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் இந்த 6வது வார்த்தையில் நாம் முதல்ல இருந்து நாம் வாசிக்கும்போது, மனுஷர் இந்த பூமியில் பெருக தொடங்கினார்கள் என்று காணப்படுகிறது. மனுஷன் பெருக தொடங்கினது போது பாவங்களும் பெருக தொடங்கினது. அப்பொழுது அவர்கள் கண்களை இச்சைக்கு நேராக விட்டு பயங்கரமான பாவங்களை, வேசித்தனத்துக்கு அடுத்த காரியங்கள், பொறாமைகள், அப்படியெல்லாம் அவர்கள் நிறைய பாவங்கள் செய்தார்கள். அப்போ நிறைய பாவம் செய்து தான் உண்டாக்கின மனுஷன் தன்னை விட்டு மாறிப்போனான் என்று அறிந்து தேவன் என்று செய்கிற மனஸ்தாபப்படுகிறார் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்காக மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்ம இந்த பூமியில் ஆக்கி இருக்கிறதே அவருக்காக வாழ வேண்டும். அவர் வாழ்ந்து காட்டினது போல நாம் வாழ வேண்டும். பிறருக்காக நாம் உதவிகள் செய்ய வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களில் தான் வைத்திருக்கிறார். ஆனால் இது மனுஷனை மதிக்காதபடி தன்னிஷ்டப்படி பாவங்கள் செய்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த பூமியில் அனுப்புவதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் அழுவார். அந்த ஒரு அழுகை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரும். நம்மை நரகத்துக்கு நேராக அனுப்புவார் அவர். அந்த நாள் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு அழிவு வராதபடி நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாக, அவருடைய மனதுக்கு ஏற்றவர்களாக, அவர் மனஸ்தாபப்படாதபடி, நம்மை இந்த பூமியில் அனுப்புவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படாதபடி நம் வாழ்க்கைகளை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து ஒருக்கி அவருக்காக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் மனுஷனை பூமியில் உருவாக்கினதற்காக நீர் மனஸ்தாபப்படுகிறீர் என்று வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இப்போ உம்மை மனஸ்தாபப்படவோ துக்கப்படவோ வைக்காதபடி நாங்கள் உம்முடைய வழிகளில் நடந்து வர எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.